அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் டாக்டர் கல்வரங்கம் சத்யநாராயண சர்மா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். 18/5/2025 அன்று வைகாசி மாதம் 4ஆம் தேதி அன்று ராகு கேது பயிற்சி நடைபெற இருக்கின்றது. இரவு 7:30 இந்த பயிற்சி நடைபெற இருக்கிறது. இதுவரை மீன ராசியில் பூரட்டாதி 4வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த ராகு பகவான் கும்ப ராசியில் பூரட்டாதி 3வது பாதத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார். கேது பகவானை பொறுத்தவரை இதுவரை கன்னி ராசியில் சஞ்சாரம் செஞ்சிருந்தார். கன்னி ராசியில் உத்திரம் 2வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த கேது பகவான் சிம்ம ராசியில் உத்திரம் 1வது பாதத்தில் சஞ்சாரம் செய்து பலன்களை தர இருக்கின்றார். பொதுவாக அசுப கிரகங்களான ராகு கேதுவோட பலன்கள் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க. எப்படி குரு பயிற்சி பலன்களை எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சி பலன்களையும் எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா நமக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு, வேகமாக வளரணும், திடீர்னு நம்ம பணக்காரன் ஆயிடணும். படிப்படியாக முன்னேறுவது பலருக்கும் பிடிக்காது. இந்த சினிமாலெலாம் காட்டுவாங்களே, ஒரு வருஷத்தில் அப்படியே திடீர் பணக்காரன் ஆகிற மாதிரி நம்ம திடீர்னு பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அந்த விஷயத்தை ரொம்ப கனகச்சிதமாக செய்யக்கூடியவர் ராகு பகவான். ராகுவை போல் கொடுப்பாரும் இல்லை, கேதுவை போல் கெடுப்பாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும். ஏன்னா ராகு கொடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா ராகு கெடுப்பதை யார் தடுப்பார் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ராகு கேது பலன்கள் யாராலுமே தடுக்க முடியாத ஒரு விஷயந்தான். ராகு அப்படின்னா அது பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் ராகு பகவான் சனி பலனை தரக்கூடியவர், சனியை போன்ற பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசிக்குரிய அதிபதியின் பலனை தருவார்கள், இருக்கிற இடத்தின் பலனை தரக்கூடியவர்களாக இருப்பார்கள். சுயபலன் இல்லை அப்படின்னாலும் ராகு கேதுவுக்கு சொந்த வீடு கிடையாது அப்படிங்கிறவங்க அந்த ராகு கேதுவோட பலாபலன்களை பார்க்குறப்போ மிக அற்புதமான வீரியமான பலன்களை தர இருக்கின்றார்கள். ராகு ஒரு விஷயத்தை பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். அதே நேரத்தில் கேது பகவான் ஒரு குறுகலான, அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விஷயத்தை மிக மிக மென்மையாக அதே நேரத்தில் நுட்பமாக செய்து முடிக்கின்றவர். ராகுவும் கேதுவும் ஒன்றுக்கொன்று சமசப்தமமாக இருக்கிறதுனாலையும் என்னையோ தெரியல, பலாபலன்களிலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டதாக இருக்கும். ராகு அப்படிங்கிறது ஒரு அலி கிரகம். தந்தையாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அதே நேரத்தில் கேதுவானவர் தாயாருடைய பாட்டனாரை குறிக்கக்கூடியது. அப்போ இந்த ராகு கேது 2 கிரகங்களுமே தங்களுடைய காரகத்துவத்தை இந்த காலகட்டத்தில் செய்ய இருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்லணுன்னா ராகு இப்போ பிரம்மாண்டம்னு பார்த்தோம். ராகு ஒரு வேலை விஷயத்தில் மிக அற்புதமான பலனை தரக்கூடியவர். ராகு கேது ரெண்டுமே 3, 6, 11 ஆகிய இடங்களில் அற்புதமான பலன்களையும் அதே நேரத்தில் 10வது வீட்டில் ஓரளவுக்கு நன்மையான பலன்களையும் தரவல்லவர். ரெண்டுமே ராகு கேது ரெண்டுமே பகைவர்களை வெல்லக்கூடியவர்கள். ராகு ஒரு விஷயத்தை எடுத்தார்னா அந்த விஷயத்தை மிக அற்புதமாக அதே நேரத்தில் நம்ம நினச்சே பார்க்காத அளவுக்கு பிரம்மாண்டமாக செய்து முடிக்கக்கூடியவர். ஒருத்தர் வாழ்க்கையில் வெகு வேகமாக உயர்ந்திருக்கிறார் என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணி ராகுவாத்தான் இருக்கும். என்ன ஒரு விஷயம், அது நேர்மையான அளவில் முன்னேற்றமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு.
ராகுன்னா அரசாங்கம் மூலமாக ஆதாயத்தை தருகின்ற ஒரு கிரகமாக பார்க்கப்படுகின்றது. அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி, புகழ் போன்ற விஷயங்களை பெறுபவராக ராகு பகவான் இருப்பார். ராகுவின் ஆதிக்கம் பெற்றவர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருக்கிறத பார்க்கலாம். அதே நேரத்தில் கேது பகவானை எடுத்துக்கொண்டால் ஆன்மீகம், மத ரீதியான விஷயங்களில் முன்னேற்றத்தை தருவார். ராகு அந்நிய மொழி, வெளிநாடு போன்ற விஷயங்களில் மிகுந்த உதவிகரமாக இருப்பார். அதே நேரத்தில் வெளிநாடில் சென்று வருகின்ற வாய்ப்பு, அதே நேரத்தில் வேறு மொழிகளை கற்கின்ற ஒரு புலமை, இதெல்லாம் ராகு பகவானுடைய அருள் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். பொதுவாக ராகுவுக்கு நம்ம பார்க்குற பலன்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விதமான உயர்வை வேகமாக எல்லாருக்கும் பிடித்தமான வகையில் இருக்கும். ஏன்னா நம்ம படிப்படியாக ஏறதோடு இப்போல்லாம் எல்லாருமே லிஃப்டில் ஏறி மாடிக்கு போகிறத தான் விரும்புகிறாங்க. அந்த மாதிரி லிஃப்டில் போகிற மாதிரியான பலன்களை தரக்கூடியவர் ராகு பகவான். கேது பகவான் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, கேது பகவான் யாருக்கெல்லாம் 12வது வீட்டில் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இதுதான் கடைசி பிறவி அப்படின்னு சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரம் கும்பராசியில் ராகுவும் சிம்ம ராசியில் கேதுவும் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலாபலன்களை தரப்போகிறார் அப்படின்னு பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். அன்பிற்கினிய ரிஷப ராசி அன்பர்களே, ராகு கேது பயிற்சி 2025 அதாவது 18ஆம் தேதி மே மாதம் நடைபெறுகின்ற அந்த பயிற்சியானது ரிஷப ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். ரிஷபராசியை பொறுத்தவரை ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற 10வது வீட்டுக்கு ராகு பகவான் வரப்போகிறார். கேது பகவானை பொறுத்தவரை 4வது இடம் என்று சொல்லப்படுகின்ற சுகஸ்தானத்துக்கு வரப்போகிறார். பொதுவாக ராகு கேதுவுக்கு 3, 6, 10, 11 ஆகிய இடங்கள் நல்ல பலனை தருகின்ற அமைப்பு தான். அந்த விதத்தில் ராகு பகவான் நல்ல இடத்துல தான் இருக்கார், ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் சுகஸ்தானத்தில் கேது பகவான், கேது தான் இருக்கின்ற இடத்திற்குரிய காரகத்துவத்தை ஓரளவுக்கு பாதிப்படைய செய்வார். அப்போது 4வது வீடு பாதிப்படைகின்ற ஒரு தன்மை தான் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் ராகு கேது ரெண்டுமே வக்கர நிலையில் பயணிக்கக்கூடிய கிரகங்கள். அந்த வகையில் இந்த ராகு கேது இருவருடைய சஞ்சாரமானது குறிப்பாக 10, 4 ஆகிய இடங்களில் விழுறதுனால ஒன்றுக்கொன்று சம்பந்தப்படுகின்ற வகையில் வேலையில் ஏதாவது ஒரு அழுத்தம் இருக்கும். வேலையில் ஒரு அழுத்தத்தின் காரணமாக வேறு வேலை தேடுகின்ற ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஏற்கனவே பார்த்த மாதிரி ராகு பகவான் உங்களை இந்த வேலையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இதைவிட நல்ல வேலை வாங்கி தருவார். வேறொரு நல்ல வேலைக்கு செல்லுகின்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஆகவே இந்த கேது பகவான் 4வது வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய வசதி வாய்ப்புகள் போன்றவைகளில் சில சிக்கல்கள் ஏற்படலாம். ராகு எப்படி ஜீவனஸ்தானத்தில் உட்கார்ந்து ஒரு ராஜபோக வாழ்வை ஏற்படுத்தி கொடுக்கிறாரோ சுகஸ்தானம்னு சொல்லலாம். அதாவது ஜீவனஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்ற போது கொஞ்சம் ஜாதகர் மிகப்பெரிய உழைப்பை தராமல் சந்தோஷமாக வாழ்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். கஷ்டப்பட்டு வேலை பார்க்க மாட்டாங்க, ஆனால் அதே நேரத்தில் சம்பாதிக்கின்ற ஒரு சூழ்நிலை. ஆகவே வியாபாரம் செய்கின்றவர்கள், தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு, அதாவது வேலை பார்க்கின்றவர்கள் சுயமாக ஒரு தொழிலும் ஆரம்பிக்கின்ற ஒரு மாற்றம் ஏற்படும். இந்த ராகு காலத்தில் வேலை விஷயமாக அவர்களுக்கு ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்படும். பணம் பல வகைகளில் வருகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு தொழிலை ஆரம்பித்து அது மனைவி பேரில் நடத்துகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். அல்லது வேறு சம்பாத்தியம், அதாவது நம்ம ரெகுலராக போகிற வேலையை விட வேறு ஏதாவது ஒரு கலை சார்ந்த ஒரு சம்பாத்தியம் பெறுகின்ற ஒரு வாழ்க்கை இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான காலகட்டம். அரசியலை நம்பி இருக்கிறவங்க, கலைத்துறையில் ஈடுபடுகின்றவர்களுக்கு இது நல்ல ஒரு காலகட்டமாக அமையும். அவர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் தேடி வருகின்ற அல்லது அவர்கள் எதிர்பாராத திருப்பு முனை அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலகட்டத்தில் ஏற்படும்.
ஆகவே ராகுவினால் இந்த காலகட்டத்தில் நல்ல பலன்தான் ரிஷபராசி என்பவர்களுக்கு. அது மாத்திரம் இல்லை, ராகுவினால் மட்டுமல்ல, சனி பகவான் லாபஸ்தானம் என 11வது இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே சனியும் அற்புதமான பலனை தருகின்ற அமைப்பில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் குரு பகவான் 2வது வீட்டில் மிக மிக அற்புதமான ஒரு இடத்துல தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கார். ஆகவே ராகு, குரு, சனி ஆகிய 3 கிரகங்களுமே ரிஷபராசிக்கு அள்ளித்தரப்போகிறார். மிக சந்தோஷமான வாழ்க்கையை ஏற்படுத்த போகிறார். ஒரே ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, சுகஸ்தானத்தில் 4வது வீட்டில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறது தான். நம்ம வாழ்க்கையை ஏதாவது சிரமப்பட்டு முன்னேறுகின்ற சூழ்நிலையில் நம்ம கஷ்டப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் இருக்கும். சரியாக சாப்பிட முடியாமல் வேலை பார்க்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சாப்பிட முடியும், பணம் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாமே இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கான நேரம் இருக்காது, அல்லது சரியான நேரத்தில் சாப்பிட முடியாது, தூங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சுகஸ்தானம் பாதிக்கப்படுகின்ற போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்கும். குறிப்பாக மாணவர்களுக்கு படிப்பில் ஏதாவது ஒரு சின்ன தடை ஏற்படும். பெரிய பிரச்சனை இல்லைன்னு இல்லை. இப்போ மாணவர்கள் நல்ல திறமையாக படிச்சுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு விளையாட்டில் ஆர்வம் ஏற்பட்டு விளையாட்டுலையோ கல்லூரியிலையோ அவங்க டீமில் இருக்கும்போது படிப்பில் கொஞ்சம் கவன சிதைவு ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும். வண்டி வாகனம் சொன்னபடி கேட்காம வேறு மாற்றுற மாதிரி இருக்கும், அல்லது ரிப்பேர் செய்கிற மாதிரி இருக்கும், அல்லது அதற்கான செலவுகள் அதிகரிக்கும். தாயாருடைய உடல் நலத்தை கவனிக்கின்ற ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே நேரத்தில் வீடு வாசல் வாங்குவதற்காக முயற்சிகள் செஞ்சால் ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் ஏற்படும். பட்டா சரியாக இருக்காது, நமக்கு வீடு பிடிச்சிருக்கு, இந்த வீடை வாங்கிடலாம் நினைக்கும் போது வாசல் சரியில்லை, வாஸ்துப்படி, அப்படி ஏதாவது ஒரு சின்ன தடங்கல்கள் ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றுகின்ற, வாடகை வீடு மாற்றுகின்ற ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படும். பொதுவாக கேதுவினால் மனதளவில் பாதிக்கின்ற சில குறைபாடுகள் இருந்தாலும் பெரிய அளவில் பாதிக்காது. ரிஷப ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி மிக அற்புதமான பலனை தரப்போகிறது. ஏன்னா ராகு, சனி, குரு ஆகிய 3 கிரகங்களுமே அற்புதமான இடத்தை உட்காந்துருக்கார். அதுவும் குறிப்பாக குருவோட பார்வையானது ராகு மேலே வேறதுனால வேலை விஷயத்தில் மிக அற்புதமான மாற்றங்கள், ஒரு ஜாலமே ஏற்படுகின்ற காலகட்டமாக இருக்கும். ரொம்ப முன்னேற்றத்திற்கான காலகட்டம். இதை நல்லா பயன்படுத்திக்கணும். காற்றுள்ள போதே தூற்றிக்கணும்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி ராகுவுடைய இந்த பயிற்சியை ரிஷபராசிக்காரர்கள் அற்புதமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.